இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது தேங்காய் லட்டுன்னு சொல்லுவோம். இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நல்லா நெய் உருகிட்டு காயட்டும். நல்லா காஞ்சி வந்த பிறகு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கணும். இதில் அந்த ப்ரௌன் லேயர் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு தேங்காய் வெள்ளையாக இருக்கணும். ஸோ தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தேங்காய் நல்லா துருவினதை சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும் இந்த தேங்காவை. இது ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நெய்யிலே நல்லா இந்த தேங்காய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது செய்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நமக்கு ஒயிட் கலரில் அந்த தேங்காய் இருக்கும். அடுத்து நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். நான் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த பாலில் நல்லா இந்த தேங்காய் வேகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சதை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை பாலாக நம்ம சேர்த்துக்கக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் இந்த தேங்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கெட்டியான கன்சிஸ்டன்சி ஆன பிறகு நம்ம மீதி வச்சுருக்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்க்கணும். ஸோ அந்த 1 கப் பால் தீர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கோகோனட் கிடச்சிது. அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட்டை திருவி எடுத்துக்கிறேன். அடுத்து நான் மீதி உள்ள பால் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் கெட்டி பதமாக ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அந்த தேங்காய் இந்த பால்லே. கம்ப்ளீட்டாக இது வெந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த டைமில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடரை சேர்த்துக்கலாம். ஏன் இதை நம்ம சேர்க்குறோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை நமக்கு அதிகரித்து தரும். இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் இது பார்த்திங்கன்னா கெட்டி பதமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். 1 கப் தேங்காய்க்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு சர்க்கரை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி வரும். இந்த சர்க்கரையை சேர்த்ததுனால கம்ப்ளீட்டாக இப்போ இந்த சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரை கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை கன்சிஸ்டன்சி ஆக ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் வாசத்துக்காக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா இதில் சேருங்க. பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இது ட்ரையாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டை சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு போட்டிங்கன்னா எந்த ஸ்வீட்னாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகரித்து தரும். அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சிட்ட பிறகு நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். நான் இதுக்காக பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் வெளியில் வாங்கலை. வீட்டிலே துருவின தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா வறுத்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அதில் கொஞ்சமாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த டெசிகேட்டட் கோகோனட் நான் எடுத்து வச்சுருக்கிறது.
இப்ப பார்த்தீங்கன்னா, இது கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து நல்லா வந்து உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ, உங்களுக்கு எந்த அளவு வந்து சைஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து உருண்டை புடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து உருண்டை புடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட்ல ரைட்டா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்ல வந்து தனியா வச்சிடலாம். இதே போல மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து லட்டு புடிச்சு வச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்டு வந்து கிடைச்சது. 1 கப் தேங்காய் துருவலுக்கு எனக்கு ஒரு 10 லட்டு வந்து கிடைச்சது. அவ்வளோதாங்க. வீட்லயே வந்து சிம்பிளா, ஈஸியா எப்படி வந்து தேங்காய் லட்டு செய்றதுன்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பா இது வீட்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இத வந்து இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். டெசிகேட்டட் கோகோனட்ட வாங்கிட்டு நெய்யில வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்ட போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு, அடுத்து மில்க் மெய்டு வந்து ரெடிமேடா வாங்கி நீங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இன்கேஸ் இந்த லட்டு பிடிக்க உங்களுக்கு வரலைன்னா தண்ணியா இருந்துச்சுன்னா ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக தயாராகிடுச்சு. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.